என்ன எதுக்காக இப்ப என்ன கூட்டிட்டு வந்திருக்க? என்ன பேச போற? மன்னிப்பு கேட்க போறியா இல்ல காலை விழுந்து அழ போறியா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் எதுவும் பண்ணிடாத. அப்படி பண்ண கால்ல இருக்கிறத கழட்டி அடிச்சாலும் அடிச்சிடுவேன். அடி இருந்தது என்ன நீ தாராளமா செருப்பால் அடிக்கலாம். அதுக்கான நியாயம் உங்ககிட்ட இருக்கு. இது என்ன புதுசா வரதா கேமா? உன்ன மாதிரி லவ் பண்றவங்க மேல எனக்கு ஒட்டுமொத்தமா மரியாதையே போயிடுச்சு. எவ்வளவு தூரம் நம்பின உன்னை என் ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி வந்து உன்னை காதலிச்சேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு என் வீட்டு படி இறங்கி உன்னை தேடி வந்து நடு ரோட்ல நின்னு நீ வராததுனால கூசி போய் அவமானத்தினால தலை குனிஞ்சு என் வீட்டுக்கு திரும்பி போறேன். என் வீட்டுல உள்ளவங்க பார்க்கும்போது நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு போயிருப்பேன். எங்க அப்பா அம்மா முன்னாடி எவ்வளவு கூனி குறைக்க போறேன் தெரியுமா? இந்த கேவலம் எந்த பொண்ணாலையும் சகிச்சுக்க முடியாத கேவலம் தெரியுமாடா உனக்கு? நீ எவ்வளவு மனவேதனைப்பட்டிருப்ப. உனக்கு நடந்தது எப்பேற்பட்ட அவமானம் எனக்கு எல்லாமே தெரிய இருந்தது. சும்மா நடிக்காதடா. என் வேற அவமானம் எல்லாம் புரியுதுடா. எதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்க? எங்க போய் செத்து தொலைய வேண்டியதானே? ஐயோ கே ராஸ்கல், ஃப்ராட் தனலாம் பண்ணிட்டு இப்ப என்னடா தெரியுது புரியுதுன்னு கதை விடுற. ஏய், இந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு நிக்காதடா. எனக்கு உன் மேல பரிதாபம் வரல, உன்னை அப்படி குண்ட போட்டுல போல இருக்கு. அருந்ததி பேரை சொன்னதடா ஸ்கவுண்டர். இப்போ உனக்கு என்னடா வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். என் பக்கம் கொஞ்சமாவது நியாயம் இருக்குன்ற எண்ணம் இப்போ உன்கிட்ட இல்ல. அது உன் தப்பு இல்ல, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நீ நான் சொல்றத காது கொடுத்து கேட்கணும். என் கூட பல நாள் பழகிருக்க. நாம ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கோம். அந்த பிரியத்தை மதிச்சு நான் சொல்ல வரத நீ கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ப்ளீஸ், எனக்கு இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. என்ன சொல்ல போற? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியாம நிறைய நடந்துருச்சு. அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரி உன்னை கூட்டிட்டு வெளியூர் போறதுக்காக வீட்டுல ரெடி ஆகி இருந்தேன். அப்பா, என்னப்பா இன்னும் நீ தூங்கலையா? என்ன இந்த நேரத்தில் பேண்ட்லாம் போட்டிருக்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்ன இந்த நேரத்தில்? என்னப்பா திடீர்னு முக்கியமான விஷயங்கிற? நீங்க ரெண்டு பேரும் என்ன கோச்சிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். என்ன இது புதிரெல்லாம் போட்டுக்கிட்டு? விஷயத்த சொல்லுப்பா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. எதிர்பார்த்தேன்டா. இப்படிதான் ஏதாவது இருக்குன்னு நான் நினைச்சேன்டா. ஏண்டா என்னடா பேசுற? உனக்கு நாங்கெல்லாம் இல்ல? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? அம்மா, அதெல்லாம் நான் யோசிக்கலமா. லவ் பண்றவங்க என்னைக்கடா பெத்தவங்களை பத்தி யோசிச்சிருக்காங்க? டேய், நீ லவ் பண்றத பத்தி எனக்கு கவலை இல்லடா. ஆனா இன்னி வரைக்கும் ஒரு 10 பைசா கூட சம்பாதிக்க முடியாத ஆளாதானடா இருக்க. அதுக்குள்ள எதுக்குடா அந்த வெட்டி வேலையெல்லாம்? அப்பா, இந்த மாதிரி உட்காந்து விவாதம் பண்ற ஸ்டேஜ்ல நாங்க தாண்டிட்டோம். அட பாவி, என்னடா சொல்ற? அந்த பொண்ணு ஏதாவது முழுகாம இருக்காளா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்க வீட்டுல வேற மாப்பிள்ளை பாக்குறாங்க. அதனால பெரிய அவஸ்தையில அவ இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் என் விருப்பத்துக்கு நீங்க தடையா இருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க அப்பா ரொம்ப மோசம். அதனால நானும் அவளும் வெளியூர் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். எல்லாம் முடிவு பண்ணி கிளம்பிட்டேன்.
ஏதோ சொல்லிட்டு போகணும்னு சொல்ற அளவுக்காது இருக்கியே, சந்தோஷப்பா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அந்த ஆள் பெரிய பணக்காரன், அவர் எதுக்க முடியாது. இதுதான் ஒரே வழி. என்ன வாழ்த்தி அனுப்புங்கம்மா. டேய், வாழ போறவன் நீ முடிவும் பண்ணிட்ட. நாங்க யாரும் தடுக்க மாட்டோம்டா. ஆனா அவங்க அப்பா பெரிய பணக்காரரு, மோசமான ஆளுன்னு சொன்னியே, அவரால உனக்கு ஏதாவது? ஆமாண்டா, பேப்பர்ல வேற தினம் தினம் ஏதேதோ செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. பயப்படாதீங்கம்மா. கல்யாணம் ஆற வரைக்கும் எல்லா அப்பாவும் அப்படிதான் இருப்பாங்க. கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும். அவருக்கு ஒரே பொண்ணு. எல்லாம் நல்லா நடக்கும்னு நான் நம்புறேன். இங்க பாருங்க, ஒண்ணும் ஆகாது. விடியறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி ஆகணும். என்ன வாழ்த்தி அனுப்புங்க. இது வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா வந்து பணம் கொடுத்தாராக்கும். பணம் கொடுத்த உடனே காதல் எல்லாம் காணாம போச்சு. அப்படிதானே? இல்ல அருந்ததி, நான் ஒன்னும் ஈன பிறவி இல்ல. பணத்துக்காக உன்னை நான் விட்டு கொடுத்ததா மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. வேற எதுக்காக அப்படி நடந்துக்கிட்ட? அப்படி என்ன உயிர் போற விஷயம்? உயிர் போற விஷயம்தான். சில சமயங்கள்ல உயிருக்கு முன்னாடி மற்றது எல்லாமே அற்பமா போயிடுது. எந்த வீடுயா? அந்த வீடுதான். வாங்க. இப்படி தட்டுறாங்க? சார், யார் சார்? யார் நீங்க? நாலு பேர் உள்ள வந்தா நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. உனக்கெல்லாம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? என் பொண்ணை விட்டு விலகி போறதுக்கு. சார், எனக்கு உங்க பொண்ணு தான் சார் வேணும். உங்க பணம் தேவையில்லை. ஏய், என்னடா பெரிய ஹீரோ நினைப்பா? டயலாக்லாம் பேசுறா? தூக்கி எறிஞ்சனா ஒரு எலும்பு கூட தெரியாது. அடி. சார், சார், இது நல்லா இல்லை சார். உங்க பொண்ணை மனசார நான் விரும்பினதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணல சார். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து மிரட்டுறது பெரிய மனுஷத்தனம் இல்லை சார். டேய், என்ன எனக்கே அட்வைஸ் சார்? யோ, உன் பையனை ஒழுங்கா இருக்க சொல்லியா? அதான் அவங்க எல்லாருக்கும் நல்லது. வேண்டாம்டா. அப்பா எதுக்கு மிரட்டுறீங்க? ஐயா, இவங்கிட்ட என்ன பேச்சு? ஒரு வார்த்தை சொல்லுங்க. உரிச்சிடுறான் உரிச்சு. என்ன அடிச்சாலும் கொன்னாலும் அருந்ததியை விட்டு தர மாட்டேன். உன் பையன் உயிர் எடுக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நீ பாரு, அது எனக்கு முக்கியம் இல்ல. என் பொண்ணு தான் எனக்கு வேணும். இந்த பணத்தை எடுத்துட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. எனக்கு வேணும் பாங்க. பையன் உயிர் எனக்கு போதே. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது ஓடி போயிடுங்க. வாங்கடா. இவன் கிட்ட சொல்லி வை, எங்க ஐயா பொண்ணு விஷயத்துல தலையிட்டா குடும்பத்தோட சமாதி கட்டிடுவேன். பூரா வெட்டிடுவாமா. அடிபட்டு வந்து வீடு புகுந்து என்ன ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. எங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன கண்டிப்பா கொன்னுடுவாங்களோன்னு பயந்தேன்.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்கு 5-6 நாள் ஆச்சு. அட பாவீங்களா, இப்படி அடிச்சிருக்காங்களே. எங்க அப்பா இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாரா? சாரி டேவிட், ரொம்ப சாரி. உயிருக்கு பயந்து போய் உன்னை விட்டு ஒதுங்கலான்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா முடியல. உன்னை விட்டு என்னால ஒதுங்க முடியாதுன்னு அப்புறம் தான் உணர்ந்தேன். உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல. அது சாவை விட பெரிய தண்டனையா இருந்துச்சு. நான் அனுபவிச்சு உணர்ந்த உண்மை என்ன தெரியுமா? நீ இல்லாம நான் ஒரு பொண மாதிரிதான். இதை நான் உணர்ச்சி வசப்பட்டோம், பேச்சுக்காக சொல்லல. சார சொல்றேன், நீ இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வாழவே பிடிக்கல. ஒரு தரம் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ண, விஷத்தை குடிச்சிட்டேன். உன்னை பிரிஞ்சு வாடுற கொடுமைக்கு முன்னாடி சாவு பெருசா பண்ணல. ஆனா அங்கே என்னோட பேட் லக் என்ன காப்பாத்திட்டாங்க. அதுல கூட எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல பாரு. டேவிட், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஆனா நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். I'm sorry. தற்கொலை முயற்சியில இருந்து தப்பிச்ச பிறகு யோசிச்சேன், கடவுள் உன்னை மறுபடியும் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என் மனசு சொல்லிச்சு, கண்டிப்பா நீ எனக்கு மறுபடியும் கிடைப்பான்னு. ஏதோ ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ள உறுதியா இருந்துச்சு. ஒரு நாள் உன்னை ஹோட்டல்ல பார்த்துட்டு ஃபாலோ பண்ண. அதுக்கு பிறகு பல தடவை உன் மாமியார் வீடு உங்க வீடுன்னு உன்னை பார்க்கறதுக்கு அங்கங்க காத்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க டேவிட். என்னை காதலிச்சு பாவதிக்காங்க ரொம்ப வேதனைப்பட்டிருக்க. ஏன் வேதனை கிடக்கட்டும். இப்ப நான் உன்னை கேட்கட்டுமா? என்ன டேவிட்? அடிக்கடி நீ தான் என்கிட்ட சொல்லுவியே, என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுன்னு. இப்ப உன்னை சீரியஸா கூப்பிடுறேன். ஏன் கூட வந்து வாழ தயாரா? நான் கேட்கறது தப்பா இருக்கலாம், சமூகத்துல இது ஒரு பெரிய பாவமா கூட இருக்கலாம். ஆனா நான் என் மனசுல பட்டதை கேட்கிறேன். இது நம்ம 2 பேருக்குமான விஷயம். மூணாவதா எந்த அபிப்பிராயமோ அது யாரோடதா இருந்தாலும் சரி, இதுல அனாவசியம். நம்மளோட காதல் நாம சம்பந்தப்பட்டது. நான் இப்பதான் அதை ரொம்ப அதிகமா வதிக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அருந்ததி? நம்ம 2 பேரும் எங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு வேற எதுவுமே வேணாம், வேற யாரும் வேணாம். என்ன சொல்ற? டேவிட், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க அப்பா அவர் என்ன திட்டம் போட்டு ஏமாத்திருக்காரு. என்ன ஒரு மக மாதிரி அவரு ட்ரீட் பண்ணல. அவரோட திமிருக்கும் பட வெறிக்கும் நாம தான் பலியாயிருக்கோம். இப்போ அவர் அனுபவிக்க வேண்டிய முறை வந்திருக்க. அவருக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காக
நம்ம காதல் ஒண்ணு சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல நிரூபிக்கிறதுக்காக. நான் உன் கூட வாழறதா முடிவு பண்ணிட்டேன். வா போலாம். இப்ப என் மனசுல நம்ம காதலிச்ச அந்த நாட்கள் திரும்ப வந்துட்ட மாதிரி இருக்கு. உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன். இன்னொரு தடவை நம்ம காதல் தோக்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். அருந்ததி, வா போலாம். நான் எதையும் ஃபேஸ் பண்ண தயாராயிட்டேன். வா.